ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஊருக்கு கிளம்பிட்டு அங்கே வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலில் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வரும். ஸோ அந்த வ்ளாக் வந்து நான் கவர் பண்ண பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ அதான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். இன்னும் தலையெல்லாம் வரல, ஜஸ்ட்டு வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கேன். ரெடி ஆகிட்டு நான் வந்துட்டு ஒவ்வொரு இதுவாக வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. இப்போ நம்ம போட போகிற ட்ரெஸ் எல்லாம் வந்து திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து மேக்கப் பாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டமு, அப்புறம் பெட்ஷீட்டு, டவலு இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். பை கொஞ்சம், இது ஒரு பேக் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல் பேக்கிங் முடித்து வச்சுருக்கேன். இந்த சூட்கேஸ் பற்றி நான் ஆல்ரெடி வந்து வீடியோ ரிவ்யூஸ் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், காம்பேக்டாக இருக்குது. 2 பேருக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு இது தான். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பாருங்கள், செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேக்கிங் முடிச்சு, இங்கேயும் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 மட்டும்தான் பேக் மொத்தமாகவே எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்புவோம். இப்போ நம்ம வந்து லோக்கல் ட்ரெயினில் தான் நாங்கள் ஏறி இருக்கோம். ஜஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அத்தை வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து லோக்கல் ட்ரெயினில் ஏறிட்டோம். அவங்க வந்து எல்லோரும் காரில் வந்துடுவாங்க. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம எக்மோர் இல்லைன்னா வந்து தாம்பரம் போயிட்டோன்னா அங்கேருந்து நம்ம வந்து ட்ரெயின் வந்து ஏறிக்கலாம். ஸோ எது வந்து ஓகேவாக இருக்கோ டிஸ்டன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஏறிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஜஸ்ட்டு சின்ன கிளிப்பிங் தான். இப்போ இது பார்த்திங்கன்னா உள்ள எக்ஸ்ப்ரெஸ்குள்ளே ஏரியாச்சு. ஏறினோன்னு பார்த்தோம் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் செக் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையாக இருந்தால் நாங்கள் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரெயின் புறப்படுறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜேர்னி. கோல்டு கொஞ்சம் சரியாகாதனால அங்கங்கே கொஞ்சம் அப்பப்போ கரகரன்னு இருமல், கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும், எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து செங்கல்பட்டு இருக்கு இல்லையா, அந்த ஏரியா அதை க்ராஸ் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்காக எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நாங்கள் ட்ரெயின்ஸில் எடுத்த சின்ன சின்ன கிளிம்ஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸோ சின்ன சின்ன வீடியோஸ் மாதிரி எடுத்து அந்த கிளிப்பிங்ஸை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் ஏறினது வந்து திருச்செந்தூர் ட்ரெயின். ஸோ அதில் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது புக் பண்ணுறதுக்கே 3 மாதம் முன்னாடி புக் பண்ணால் தான் முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் ஜேர்னி வந்து எண்டாச்சு. நாங்கள் இறங்கினோடனே ஒரு லார்ஜில் நாங்கள் இந்த எடுத்த கிளிப்பிங் தான் இது. ஸோ எந்த லார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி டவர்ஸ் சொல்லிட்டு ஆறுமுகநேரி அங்கே வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் இறங்கிட்டு, அதுதான் ஆக்சுவலாக எங்களோட சொந்த ஊர். ஸோ அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போவோம். அதாவது எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல்லாம் வச்சுட்டு வருவோம். லார்ஜுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆப்போசிட்டில் வந்து நல்ல பழக்கடை, பூக்கடை அது மாதிரி இருக்கும். அது வந்து 3 ரோடு பிரிகிற மாதிரி இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் இருக்கும். இந்த மாதிரி தான் சுற்றி சுற்றி எடுத்திருந்தேன். அதை தான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கிளிப்பிங்ஸாக போட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இது ஒரு 3 ரோடு மாதிரி பிரியுது. நமக்கு மதுரை போகிறது, தூத்துக்குடி போகிறது எல்லா பஸ்ஸஸுமே அங்கே தான் வரும். ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து காலைல டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10-11 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் திருச்செந்தூர் வந்துட்டோம். வந்து வெயிட் பண்ணுறோம் சாமி தோப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அது முன்னாடி நாளே வந்துட்டோம், போகிக்கு முன்னாடி நாளே வந்துட்டு சாமி தோப்பு போயிட்டு அங்கே ஐயா கோயில் போயிட்டு அதுக்கப்புறமா இங்கே வரலாம், எங்கள் சொந்த ஊருக்கு வரலாம் அப்படின்ட்டு நினச்சோம். ஸோ வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் கழித்து வண்டி கிடச்சிருச்சு. திருப்பி அங்கேருந்து வந்து ஆட்டோவில் வந்து சாமி தோப்பு போயிட்டோம். ஸோ சாமி தோப்பு ஐயா கோயில் வந்து மெயின் முதல் தலம்னு சொல்லுவாங்க ஐயாவளியில். ஸோ நாங்கள் வந்து ஐயாவளி தான். ஸோ எங்களுக்கு வந்து மெயின் முதல் தலம் வந்து இது சாமி தோப்பு தான். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய பேர் இது தெரியுமான்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஐயாவளி வந்து இப்போது நிறைய இடத்துல வந்து சென்னை அந்த மாதிரி இடத்துல, கோவை அங்கெல்லாம் வந்து நிறைய கோவில்கள் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த திருவிழா தான் நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது போனேன்னு சொன்னேன்ல, அதுவும் அங்கே தான். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரிட்டன் வந்தோம். லார்ஜுக்கு ரிட்டன் வரதுக்குள்ளே எங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 1:30 மணி இருக்கும்.
ஸோ இதே மாதிரி தான் சாமி தோப்புலேருந்து நாகர்கோவில் போயிட்டோம். அங்கேருந்து மறுபடி டின்னர் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப் வந்து அங்கேருந்து தூத்துக்குடி பஸ்ஸை பிடிச்சி லார்ஜுக்கு வந்து இறங்கணும். ரொம்ப இதுவாகிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டே கிளிப்பிங்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து பகலில் ரொம்ப எடுக்க முடியல என்னால். நிறைய அங்கங்கே அலைய வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எங்களோட குடும்ப கோயில். அப்புறம் அந்த கொடிமரம், அந்த கொடிமரத்தில் எல்லாமே ஃபுல்லாக அந்த இதெல்லாம் சுற்றி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் உள்ள ஐயா கோயில், சூப்பராக இருக்கும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சப்பரம் எடுப்பாங்க. ஸோ சப்பரம்னா வாகனம் வந்து எடுத்துகிட்டு நிறைய ஒரு ஊர் ஃபுல்லாக அப்படி வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து வருவாங்க. ஆக்சுவலாக இது கூட நாங்கள் லேடிஸ் வந்து அதிகமாக போக மாட்டாங்க, ஜென்ட்ஸ் தான் போவாங்க. லேடிஸ்லாம் வந்து வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்போம். கரெக்டாக ஒரு 2 o'clock 1 o'clock அந்த ரேஞ்சில் வந்து மறுபடியும் வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னோம்னா அங்கே போயிட்டு முளைப்பாரெலாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க பேரில் முளைப்பாறை வந்து புக் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு ஐயாவை வந்து அங்கே அந்த கும்மி பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஐயா கூடயே வந்துட்டு நாங்கள் வாகனத்தோட கோயிலுக்கு வந்துடுவோம். இது கோயிலோட உள்ளே வந்து எப்படிலாம் இருக்குன்னு, செம்ம பெரிய கோயில், சூப்பராக இருக்கும். நல்ல அந்த கொடிமரம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பக்கத்தில் வடக்கு வாசல் அது இதுன்னு எல்லாமே நல்ல பெருசாக இருக்கும், கோபுரம்லாம் கட்டி. இதோட ஃபுல் கிளிப்பிங்ஸ் வந்து நான் அப்புறமா உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக எடுக்கிறேன். இப்படி தான் வந்து ஸோ ஒவ்வொரு அந்த ஊருக்குள்ளே அப்படியே சுற்றி கோயில் ஒவ்வொரு இடத்துலையா வந்து சப்பரம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வரும்போது பக்கத்தில் வரும்போது நாங்கள் வந்து கேப்சர் பண்ணிப்போம். இதுதான் வந்து அந்த வாகனம் ரெடி பண்ணியிருந்த கிளிப்பிங்ஸ், ப்ராப்பர் ஃபோட்டோ நல்லாயிருக்கும். இது வந்து நாங்கள் சொன்னோம்ல, ஒரு இடத்துல வந்துட்டு வாகனம் வந்திருக்கோம், சப்பரம் வந்துருச்சு அப்படின்னோன்னா கால் பண்ணுவாங்க. நாங்கள் அப்போ குளிச்சுட்டு கிடக்கிடன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த முளைப்பாரெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி கும்மி அடிச்சுட்டு பாட்டு பாடி கும்மி அடிச்சுட்டு அப்புறம் அந்த முளைப்பாறையை எடுத்துகிட்டு அப்புறம் அந்த சப்பரத்தோடையே வந்து நாங்களும் பின்னாடியே கோயிலுக்கு வந்து வந்துடுவோம். ஸோ அதோட சின்ன கிளிப்பிங்ஸ் தான் இது. இப்படியே வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துடுவோம். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வந்து கோயிலுக்கு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி பொங்கப்பானை எல்லோரும் வந்து ஒவ்வொரு இடம் பிடிச்சி வச்சுப்பாங்க. ஸோ அவங்கவுங்க வந்து பொங்கல் அவங்கவுங்க குடும்பம் வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வச்சு முடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெளிச்சமே வந்துடும். அதுக்கப்புறம் வச்சு முடிக்கும் போது இப்படி தான் இருந்தது. இது வந்து அன்னைக்கு எல்லா பொங்கல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் ஒரு ஐயா கோயில் இருக்குது. உடனே வந்து அங்கே நாங்கள் லார்ஜுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் திங்ஸ் வச்சு மறுபடியும் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்துட்டோம். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் அந்த நாள் அப்படியே நெக்ஸ்ட்டுன்ற மாதிரி போயிட்டனால தான் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து நாங்கள் அங்கே திருச்செந்தூர் ஐயா கோயில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அப்படியே நடந்து இப்படியே நம்ம வந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வந்துடலாம். இல்லை சில நேரம் நாங்கள் வந்து கடல் இருக்கு இல்லையா, அந்த கரை பக்கமாகவே நடந்து வருவோம். பட் இது வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால இந்த வழியாக வந்து வர ஆரம்பிச்சிட்டோம். பெரியவங்களாம் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நாங்கள் அப்படி வந்துட்டோம். அதுக்கப்புறமா தர்ம தரிசனம் தான் போனோம். போயிட்டு ஃபுல்லாக யூஸ்வலாகவே தர்ம தரிசனம் தான் போவோம், ரொம்ப பிடிக்கும். ஸோ கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குமோ நினச்சேன், ஆனால் வந்து அந்தளவுக்கு இல்லை. நல்லா வந்து தரிசனமும் சூப்பராக இருந்துச்சு முருகர் கோயிலில். உள்ளே வந்து ரொம்ப என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏதோ கொஞ்சம் எடுத்ததை வந்து கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கேன். இது முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் அங்கே அமைதியாக உட்காந்துட்டு மறுபடியும் வந்து அங்கேருந்து லார்ஜுக்கே திரும்பி வந்துட்டோம். ஏன்னா அன்னைக்கே வந்து எங்களுக்கு சென்னைக்கு ட்ரெயின். ஸோ அதனால் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே சென்னைக்கு வந்தாச்சு. இது ஜஸ்ட் லோக்கல் ட்ரெயினில் எடுத்த ஒரு கிளிப்பிங்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போது ஊருக்கெலாம் போயிட்டு வந்து ஒரு 2 நாள் ஆகிடுச்சு. 2 நாள் வந்து ரொம்ப உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருந்தது. ஸோ அதால் சுத்தமாக வந்து வீடியோ போட முடியல. வந்தாச்சு அப்படின்ற வீடியோ கூட என்னால் போட முடியல, அந்தளவுக்கு வந்து உடம்பு அடிச்சு போட்டிருந்தது. வ்ளாக்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் டே அப்படியே கண்டினியூஸாக போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ட்ராவல் வ்ளாக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா, பாய்.